கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் நம்மை நடத்தி வருவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இந்த மன்னா உங்களை உயிர்ப்பித்து புதுப்பித்து உங்களை அற்புதமான வழிகளிலே உங்களை பலப்படுத்தி நடத்துகிறது என்று விசுவாசிக்கிறேன். சிறுவல் ஜனங்கள் காலையிலே அந்த மன்னாவை சாப்பிட்டார்கள், மாலையிலே இறைச்சியை சாப்பிட்டார்கள். அதுதான் அவர்கள் வனாந்திரத்திலே நடப்பதற்கு பலன் கொடுத்தது. இந்த நாளிலும் இந்த மன்னா உங்களுக்கு பலப்படுத்தும், உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நீதிமொழிகளின் புத்தகம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம், நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள ஒரு மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் உண்மை உள்ளவராய் இருப்போம். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் உண்மை உள்ளவனாய் இருப்போம். மோசே எபிரேயர் 3:5 தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் அவனுடைய இருதயத்தை உண்மை உள்ளவனாய் கண்டார். நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஒரு ஊரில் ஒரு மரவெட்டி இருந்தார். அந்த மரவெட்டி என்ன செஞ்சார், நல்ல அருமையான மரங்களெல்லாம் காட்டில் போய் வெட்டிட்டு வந்து நல்ல வியாபாரம் பண்ணுவார். ஒரு நாள் மரம் வெட்டி கொண்டு இருக்கும் பொழுது அந்த கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஐயோ, என் கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சே, யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருந்தார். அப்படியே சோகத்தோடு கரையில் உட்காந்துருக்கிறார். அப்போ திடீர்னு அந்த நதியிலேருந்து ஒரு தேவதை புறப்பட்டு வந்துச்சான். இது ஒரு புராண கதை. அந்த தேவதை புறப்பட்டு வந்து, ஏன் மகனே சோகத்தோடு உட்காந்துருக்கேன்? இல்லை, மரத்தை வெட்டி கொண்டு இருந்தேன், என்னுடைய மரம் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, எனக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு யாருமே இல்லையே, நான் இந்த நதிக்கு நான் தான் ஒரு தேவதை, உன்னுடைய கோடாரியை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி மூழ்கி போய் ஒரு தங்க கோடாரியை எடுத்துக்கொண்டாந்து கொடுத்தது. இதோ உன்னுடைய கோடாரி பெற்றுக்கொள்ள. ஐயோ, இது என்னுடைய கோடாரி இல்லை, நான் தங்க கோடாரி வைக்கவில்லை. சரி என்று சொல்லி போயிட்டு இன்னொரு கோடாரியை, ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டுட்டு வந்து கொடுத்தது. இது உன்னுடையதான், இதுவும் என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். என்னப்பா? உடனே சரி மூழ்கி போய் 3வது ஒரு கோடாரி, அந்த இரும்பு கோடாரி எடுத்துக்கொண்டு வந்து அந்த அந்த மகன்கிட்ட கொடுத்தது. இந்த கோடாரியா? இதுதான் என்னுடைய கோடாரி. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தேவதை சொன்னதான், உன்னை சோதித்தேன், இந்த சோதனையில் நீ உண்மையாக இருந்தாய். இந்த தங்க கோடாரியும் ஒன்றுதில்லைன்னு சொன்னேன், வெள்ளி கோடாரியும் ஒன்றுதில்லைன்னு சொன்னேன், ஆனால் இரும்பு கோடாரி ஒன்றுது என்று சொல்லி நீ உண்மையாக இருந்தபடினாலே இந்த தங்க கோடாரியும் வெள்ளி கோடாரியும் சேர்த்து உனக்கு நான் கொடுக்குறேன் என்று அந்த 3 கோடாரியும் அவனுக்கு கொடுத்ததா. பார்த்தீங்களா? பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய அப்பாவுக்கு உண்மையாக இருந்தார். இந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு போய் அண்ணன்மார்களுக்கு கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னார். போய் அவன் சாப்பாடை கொடுக்கறதுக்கு போனான். அந்த இடத்துல ஆள் இல்லை. ஆனாலும் என்ன செஞ்சான், தேடி போய் கண்டுபிடிச்சி அண்ணன்மார்களுக்கு சாப்பாடை கொடுத்தான். சரி, முதல் இடத்துல போகும்போது திரும்பி வந்திருக்கலாம், ஆனால் அப்படி அவன் செய்யலை. அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்களை கேட்குறாங்க, எங்கள் அண்ணன்மார்கள்லாம் அங்கே இருந்தாங்களே, எங்கே? அதோ அங்கே தோத்தானில் இருக்காங்க, போங்க அப்படின்னா. அவன் தேடி போய் கண்டுபிடிச்சி சாப்பாடை கொடுத்துட்டு வந்தான். அவன் வீட்டில் உண்மையாக இருந்தான். 2வது, போத்திபாருடைய வீட்டில் அவன் உண்மையாக இருந்தான். அந்த பெண் கையை பிடிச்சி இழுத்தபோது கூட ஆண்டவருக்காக தெரியும், கர்த்தர் என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கிறார். அவன் உண்மையாக இருந்தான். அந்த இடத்துல பாவம் செய்யாதபடிக்க அவன் தேவனுக்கு உண்மையாக இருந்தான். அங்கே இருந்த அந்த போத்திபாருக்கு உண்மையாக இருந்தான். இவன் உண்மையாக இருக்கான். அவனை பார்த்து ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போனார், சிறைச்சாலை கொண்டுட்டு போனார். சிறைச்சாலையிலே அவன் உண்மையாக இருந்தான். கர்த்தர் அவனோடு கூடவே இருந்தார். பிறகு பானபாத்திரக்காரன் இருந்த சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் போட்டாங்க. அங்கேயும் அவன் உண்மையாக இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் எல்லா விதத்திலும் யோசேப்பு உண்மையாக இருந்தான். அரண்மனையில் உண்மையாக இருந்தான். இவனுடைய உண்மையை பார்த்து கர்த்தர் இவனை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைத்தார். அவன் தேசத்துக்கு அதிபதியாக மாற்றினது போல நீங்கள் உண்மையாக இருங்க. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவான். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பத்தை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கையிட்டு சில பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். பிரயாணத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.